வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. நடுவீட்டில் முத்துவிளக்காக விளங்கி வரக்கூடிய என் மாமன் ஜெகரி மாமன் அவர்களுக்கு யாருக்குமே சிரம்பணங்காது என்ற அத்திபுரத்து வேந்தன் சத்தியனும் என் சிரத்தை தாழ்த்தி வணக்கம் செய்தேன். மாமா வணக்கம். மாமனின் திருவடி திருவாதத்தை அன்போடு பணிந்தபடினால் இந்த அகில உலகத்திலே எண்ணம் போல் வாழ வேண்டும். மாமா மருமகனே, எங்க மாமா நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்தால் நடப்பது எல்லாம் ஒவ்வொன்றையும் நினைத்தால் மாமா மாமா நினைக்க என்ன
நினைக்க நினைக்க என் நெஞ்சமெல்லாம் புண்ணாகிறது மாமா. அந்த பாண்டவரை நினைத்தாலே பதறுது மாமா என் நெஞ்சமெல்லாம். அந்த ஐவரை நினைத்தாலே அஞ்சுது மாமா என் நெஞ்சமெல்லாம். எப்படி மாமா கவலைப்படாமல் இருக்க முடியும்? உனக்கு என்ன? நீ இருக்கிற என் தம்பிமார் எங்கே? என்னைக்கா இருந்தாலும் நான் நாளாளுக்கு மேல கூட்டிட்டு போவேன். நாளாளுக்கு மேல கூட்டிட்டு போவேன். நம்ம கூட்டத்தோட பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 10 மற்றும் 18 நாள் பாரத போர்க்களமாக உருவாகி முதல் நாள் சண்டையிலிருந்து 10ஆவது நாள் சண்டை வரைக்கும் என் பாட்டனார் பீஷ்மாச்சாரியார் சேனாதிபதி பொறுப்பேற்று போர்க்களத்தை நடத்தி வந்தார். அப்படி இருக்க என் பாட்டனார் பீஷ்மாச்சாரியாரை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாதவருக்கு அந்த அர்ஜுன 10ஆம் நாள் போர்க்களத்திலே பானப்பிரயோகம் செய்து அம்பு படுக்கையிலே படுக்க வைத்து விட்டானே மாமா. 11ஆவது நாள் சண்டையில் இருந்து என் குருவாகி விளங்கி வரக்கூடிய துரோணருக்கு மணிமகனாதி வட்டம் கொடுத்து 6 நாள் சண்டை செஞ்சார். நேற்றைய தினம் 16ஆவது நாள் சண்டையிலே அன்னவரையும் அந்த துஷ்டன் துய்வன் அவர் தலையை வெட்டி அன்னவரையும் கொண்டு பிடித்தார். இத்தனைக்கு மேலாக என் உடன் பிறந்த தம்பிமார்கள் 99 பேரையும் பதற பதற சிதற சிதற கதற கதற கொஞ்சம் கூட ஈவு இறக்கவல்ல அவளுக்கு அந்த தண்ட சொட்டு தடிராவன் சாப்பாட்டுராவன் அந்த திண்டு கொண்ட பீமன் அந்த பீமராஜன் அவன் கைகளாலேயே அடித்தே கொண்டு விட்டாரே. என் உடன் பிறந்த தம்பிமார்கள் 99 பேரும் ஆண்டு விட்டனர். 99 பேரும் போய் சேர்ந்து விட்டார். குருவானவரும் என்னை விட்டு போய்விட்டார். என்று இருப்பது பாமா இந்த துரியோதனனும் என் மாமன் ஜெகதீராஜனும் டெல்லிராஜனும் கிருபாச்சாரியார் நாம் அஸ்வத்தாமன் நாம் 5 பேர் மட்டும்தான் இப்படி இருக்க இன்னும் இருப்பது 2 நாள் சண்டை. இந்த 2 நாள் சண்டைக்குள்ள அந்த பாண்டவரை எப்படியாக மடித்து இந்த பாடல்களை ஆள வேண்டும் ஏதாகலும் செய்து இந்த 17ஆம் நாள் போர்க்களத்திலேயே பாண்டவர் அத்தனை பேரையும் அழிய வேண்டும். அதற்குரிய யோசனை சொல்லுங்கள் பாண்டவரை மடித்து பாருலகை ஆள வேண்டுமானால் அங்கு தேசமன் கண்ணன் இருக்கிறான். அண்ணனாகவும் நண்பனாக இருக்கிறான். அதுவேளை பெற்றவன். அவனுக்கு ஜனாதி பட்டம் கொடுத்தால் பாண்டவரை கூண்டோடு அழித்து விடுவார். நல்லதொரு யோசனை வழங்கினீர்களா? அருமையான யோசனை. ஆனால் அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜனை மட்டும் இன்றைக்கு போர்க்களத்துக்கு பிடித்து அனுப்பினால் வெற்றி எனக்கு. சந்தித்து ஜனாதிபதி கொடு. போகலாம்.